என்னக்கா? ஏண்டி உன் புருஷனங்கடி? அவர் வேலைக்கு போயிருக்காருக்கா. ஏண்டி வாங்கின கடனை கொடுக்கணும்னு அவனுக்கு மனச்சாட்சி இல்லையா? இல்லைக்கா, வேலைக்கு போயிருக்காரு. இன்னும் சம்பளம் தரல. சம்பளம் தந்ததுமே தந்துடுறேக்கா. ஆமா, எப்போ பாரு வாரம் இதே கதையை தான் சொல்றீங்க. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்க. உன் புருஷன் வந்தோன்னே இங்க பணத்தோட வரணும், இல்ல உன் வீட்டுக்கு வந்து நார் அடிச்சிருவேன், புரியுதா? சரிக்கா, நான் வந்ததுமே வர சொல்றதுக்கா. காசை கொண்டுட்டு வர சொல்லணும். ஏன் நீ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? கடன் உடனே வாங்கிக்கிட்டு ஏன் அண்ணன்ட்டெல்லாம் சொல்ல மாட்டீங்களா கடன் வாங்க வேண்டான்னு? இனினாலும் அண்ணன்ட்ட சொல்லி கடனை வாங்காமல் இருக்க சொல்லுங்க. உங்களுக்கும் 2 பிள்ளைகள் ஆயிடுச்சுல. நான் சொன்னப்பே கேட்டிருக்கணும். நான் சொன்னதை கேட்காம கடன் வாங்கினாரு. இப்போ நான் பேச்சு கேட்டுக்கிட்டு அலையிறேன். நீ சொல்கிறது கரெக்டு தாண்டி மகளே. அப்பயே என் மருமக சொன்னா, ஏங்க இவ்வளோ கடை உடை வாங்கி கல்யாணம் வேணாங்க, நம்ம கடைசியில் பட்டுக்கிட்டு முழிக்கணும்னு. ஆனால் அதெல்லாம் கேட்காம உன் அண்ணங்காரே நம்ம தங்கச்சி நல்லா இருந்தால் போதும்னு சொல்லி ஊரை சுற்றி கடை வாங்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சால, அது வாசி இதுவும் பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. போடி, போய் வேலை இருந்தால் பாரு. தெரியாமல் சொல்லிட்டேம்மா, இனி இப்படி பேச மாட்டேன். எனக்கும் எங்கள் அண்ணன்னா பிடிக்கும்மா. அண்ணன் கஷ்டப்படுது இருந்தால் அப்படி பேசிட்டேம்மா. பிரியா, நீ ஒன்றும் கவலைப்படாதுமா. என் பையன் வந்தோடனே இந்த செயினை கொண்டு போய் அடகு வச்சு அந்த கடனை அடைக்க சொல்லு, சரியா? யாருகிட்டையும் என் புள்ள பேச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தம்மா. சரிங்க அத்தை.